Welcome back to our channel Manav Nasriyer. இந்த தடவை நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பருடைய क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் டைம் லைனு மேப்பு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முத்து துறைமுக நிகழ்வை பற்றி எழுதுக, திருநெல்வேலி எழுச்சி பற்றி சிறுகுறிப்பு வரைக, டாலர் ஏகபத்தியம் வரையறுக்கவும், பெரியாரை ஒரு பெண்வாதியாக மதிப்பிடுக, பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகளை பட்டியலிட, கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை கூறு, கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது, தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக, பருவமழை வெடிப்பு என்றால் என்ன, மெக்னீசியத்தின் பயன்களை குறிப்பிட, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுது, உலகமயமாக்கலின் நேர்மையான தாக்கங்கள் எவையேனும் 2 எழுது, சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது ஏன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10x5 50 1 மார்க் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபில்லப்ஸு, அதே மாதிரி பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பீடு, எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக்கேஜ் ஆஃப் நேஷன்ஸ், இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் எந்த காரணங்களால் விவரிக்கவும், டிஸ்கஸ் த ரீசன் பிஹைண்ட் ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, வேறுபடுத்துக, வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள், உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம், காரணம் கூறு, வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள், அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக, இமயமலையின் உட்பிரிவுகளையும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவம் பற்றி விவரிக்கவும், நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் சிக்கல்களை விவரிக்கும், இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சிக்கான காரணங்கள் குறித்து ஆராய்க, வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறை, அவைகளை விவரிக்கவும், கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்கள், அதே மாதிரி டைம்லைன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும், முதல் உலகப் போர் 8 மார்க் பொறுத்த வரைக்கும் முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரிக்கவும், கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக, எக்ஸ்பிளைன் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அட்டம் டு எஸ்ஏ ஹீரோசிக் ஃபைட் இன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் ஃபார் அகெயின்ஸ்ட் இன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வினாக்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மேப்பில் மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.